ஓகே, வெல்கம் டு ஆண்டனா பெட்டி. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மீனுக்கு வந்து மசாலா போட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது அது, மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். எங்க வீட்டுக்காரங்க போடுறாங்க, ஏன்னா நான் வந்து எப்பொழுதுமே மீனுக்கு மசாலா போட மாட்டேன், அதனால. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு. அப்புறம் எல்லா பொருளும் எடுத்து ரெடியா வச்சிருவேன் நான் எப்போதுமே, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எங்கெங்க எது இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் கொஞ்சமா, ஒரு 6 மீன் தான் இருக்கு, ஸோ அதனால பொடி எல்லாமே கொஞ்சம் கம்மியா தான் போடுறோம். கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள், காரத்துக்கு ஏத்த மாதிரி. சோயா சாஸ் கொஞ்சம், புளி தண்ணி கூட ஊத்தலாம். புளி தண்ணி இப்போதைக்கு இல்லை, ஸோ அதனால சோயா சாஸ் கொஞ்சம், ஒரு மூடி சோயா சாஸ் கொஞ்சம், மீன் மசாலா கொஞ்சமா லாஸ்ட்ல ஃபைனலா மீன் மசாலா கொஞ்சம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இடிச்சு வச்சிருக்கோம் நாங்க. இப்போ இந்த கல் வாங்கினதுல இருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிக்சியில அரைக்கிறதே இல்ல, இடிச்சுதான் வச்சுக்கிறோம் ஃபுல்லா. அப்பப்ப இடிச்சு போட்டுக்கிறோம். கொஞ்சமா மீன் மசாலா சும்மா அந்த ஃபிளேவருக்காக கொஞ்சம் இருந்துச்சு, அதனால அது யூஸ் பண்றோம். எப்பொழுதும் அது யூஸ் பண்ண மாட்டோம், நாங்களே தான் மசாலா போடுவோம். கொஞ்சம் மீன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவங்கதான் போடுறாங்க, நான் வீடியோ தான் எடுக்கிறேன். மீன் மசாலா அவங்கதான் எப்போதுமே சூப்பரா போடுவாங்க, ஸோ அதனால கொஞ்சம் இடிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீன்ல தடவ வேண்டியதான். அப்புறம் கொஞ்சம் லெமன், புளிப்புக்காக கொஞ்சம் லெமன், அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அப்படியே மீன்ல போட்டு தடவ வேண்டியதான். அதுல உள்ள கொட்டையெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு போட்டா நல்லா இருக்கும், இல்லைன்னா அது கடிக்கும் போது கசக்கும், அதனால ரிமூவ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் மீன் மசாலா போடாததுக்கு மெயினான ரீசன் வந்து அது கை ரொம்ப எரியும், ஸோ அதனால நான் எப்போதுமே அதை போட மாட்டேன். ஏன்னா அந்த எரிச்சல் ரொம்ப கையில எரியும், அதனால நான் போட மாட்டேன். அவ்வளவுதான், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து மீன்ல அப்படியே எடுத்து தடவ வேண்டிதான். நாளைக்கு காலையில பொரிக்கிறதுக்கு இன்னைக்கே போட்டு வைக்கிறோம். நல்லா ஊறி அப்போதான் நல்லா டேஸ்டா இருக்கும் அதுல, ஸோ அதனால முன்னாடியே மீன்ல வந்து நல்லா தடவி வச்சிட்டோம் அப்படின்னா டேஸ்டா இருக்கும், ரொம்ப நல்லா அந்த மசாலா உள்ள இறங்கி இருக்கும். அதனால அவ்வளவுதான், ஃபுல்லா தடவிட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா காலையில இருந்து அப்படியே சூப்பரா பொரிக்கலாம். நாளைக்கு காலையிலுக்காக மீன் குழம்பு ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். மீன் குழம்பு, ஒரு நல்ல சூப்பரான கவலை மீன் குழம்பு. அவ்வளவுதான், மீன் மசாலா போட்டு எடுத்து வச்சிருவோம், அவ்வளவுதான். தேங்க்யூ சோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.